ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் கராத்தே கிட் லெஜண்ட் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஓடிடியில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு குட்டி பையன், அவங்க அம்மா, அவங்க அண்ணன் இவங்கெல்லாம் அப்படியே சைனாவில் இருக்காங்க. அங்கே இந்த கராத்தானால் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துருது. அதனாலேயே அவங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. உடனே இவங்க நியூயார்க் வந்துடுறாங்க. அங்கே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ அந்த பையன் கராத்தாவில் கண்டிப்பாக பங்கேற்கணும். அதாவது லோக்கல் கராத்தா சாம்பியன்ஷிப் நடக்கும். அங்கே ஒரு சம்பவமாகி அதில் இவன் பங்கேற்று எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போகும். இதில் அவன் வின் பண்ணானா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. அதுவும் அந்த கராத்தா யூஸ் பண்ணி அந்த ஃபைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ஒவ்வொரு ஃபைட்டை போய் கரெக்டாக ஃபைனல் ஃபைட்டுக்கு வருவாங்க. அந்த சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் ஜாக்கி சான் சார் இருக்காங்க, ஆனால் ஒரு சில போர்ஷனே வராங்க. அவர் வர்ற போர்ஷன் நல்லாவே சூப்பராக இருக்குது. ஒரு கராத்தா மாஸ்டராக வராங்க. படம் ஃபுல்லாக வந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தில் அந்த குட்டி பையனுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அவனை ஃபாலோ பண்ணால் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதற்கு முன்னாடி கராத்தே கிட் அப்படிங்கிற ஒரு படம் வந்துருச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு அது உல்டாவாக இருக்கே அப்படின்னு தான் தோணும். அந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். மற்றபடி இந்த படத்துடைய வீடியோ மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே நான் சொன்ன மாதிரி அந்த கராத்தே கிட் ஒரிஜினல் வெர்ஷன் அதை அப்படியே அப்படி அப்படின்ட்டு ஒரு மாற்றி எடுத்துட்டாங்களோ அப்படி தான் ஃபீல் ஆகுது. இன்னும் நிறையா ட்விஸ்ட் கொடுத்துருக்கலாம். குறிப்பாக ஜாக்கி சான் சாரை நிறையா ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் ஏதோ ஒரு சில சீன்ஸ் தான் போகிறாரு. நாங்கள் நினச்சோம் ஜாக்கி சான் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பார்த்தோம். ஆனால் ரொம்ப ஏமாற்றத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி ரசிகர்களாக கண்டிப்பாக ஏமாறுவாங்க. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த மாதிரி சீன்ஸாக எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் எப்படி சூப்பராக சுமாராங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.